ஆனால் இந்த விஷயம் குறித்து வரைக்கும் எதுலையுமே ஒரு பேசவே இல்லை. பராசக்தி தனியாக தான் வருது, இவர் தனியாக தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ரொம்ப நாளாகவே இந்த திட்டம் இருந்துச்சு அவர்கிட்ட. அதுதான் இருந்திருக்குங்கிறது தானே இப்போ நமக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் புரியலன்னா, முன்னெல்லாம் ஒருத்தர் வீரப்ப கவுண்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து யாரெல்லாம் வந்து பெரிய அரசியல்வாதிகளோ இந்தியாவில் அவங்களெல்லாம் தேர்தலில் நிற்கும் போது அங்கே போய் அவங்கள எதிர்த்து நிற்பார். கிட்டத்தட்ட அவர் 40-50 முறைன்னு இருக்கார். ராஜீவ்காந்தி எதிர்த்துன்னு இருக்கிறாரு, இந்திரா காந்தி எதிர்த்துன்னு இருக்கிறாரு, எம்ஜிஆர் எதிர்த்துனாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் பெரிய ஆட்களோ அவங்கள எதிர்த்து நின்றுவார். அதிகபட்சம் டெபாசிட் அப்போல்லாம் 300 400 தானே, அதை எங்கேயோ தேர்த்தி கொண்டு போய் கட்டிட்டு நின்றுவார். இன்றைக்கி இந்த வீரப்ப கவுண்டர் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியாது, அவர் என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்திரா காந்தி தெரியும், ராஜீவ்காந்தி தெரியும், எம்ஜிஆரை தெரியும், கலைஞரை தெரியும், ஜெயலலிதா அம்மா தெரியும். ரைட்டா? அப்போ அந்த மாதிரி தான் சிவகார்த்திகேயன் விஜயோட மோதுறதையும் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் அங்கே மோதி ஜெயிக்க போகிறதே கிடையாது, அது வந்து மலை. இவர் என்ன இருந்தாலும் சுண்டைக்காதான், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வளர்ந்து வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை நீங்கள் வச்சுருந்தாலும் கூட விஜயோடு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சுண்டைக்கா தானே. அதை நீங்கள் ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கிறது தான்